உங்க ரெகுலர் ஃபுட்டு சார் என்னோட ஃபுட்டு வந்து வீட்டில் அம்மா செய்கிற சாப்பாடு சார், அவ்வளோதான். வீட்டில் அம்மா என்ன செய்கிறாங்களோ அதுதான் என்னோட சாப்பாடு. அதில் வந்துட்டு என்னோட பசிக்கு ஏற்ற அளவுக்கு நான் சாப்பிடுவேன் சார், அவ்வளோதான். நான் வெளியே போய் ஹோட்டலில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுவேன் சார். அந்த ஆன்சர் கேட்க நல்லா இருந்துச்சுல. வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுவேன், வெளியில சாப்பாடு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்கறப்ப நல்லா இருந்துச்சு, எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்கும். பட் நான் உங்ககிட்ட கேட்கேன், நீங்க ஹெல்த்தியா இருக்கிறது வீட்டு சாப்பாடு அப்படின்ற லேபிள் வச்சா, இல்ல நீங்க சாப்பிடுற உணவுல தேவையான சத்துக்கள் போதுமான அளவு இருக்கிறத வச்சு உங்களோட ஹெல்த் வந்து டிசைட் ஆகுமா? இது என்னோட சின்ன கேள்வி. நீங்க வந்து வீட்டு சாப்பாடு சாப்பிட்ட உடனே எல்லா சத்தும் ஆட்டோமேட்டிக்கலி கடவுள் வந்து அனுப்பி விட்டுருவாரா? இப்போ என்னோட வீட்டு சாப்பாடுல ஹோல் கிரெயின்ஸ், நட்ஸ், சீட்ஸ், லெக்யூம்ஸ், ஃப்ரூட், வெஜிடபிள்ஸ், டேரி அண்ட் தேவையான ப்ரோட்டீன் சோர்சஸ் இருக்கும் அண்ட் சப்ளிமெண்டேஷனும் இருக்கும். இதுவும் வீட்டு சாப்பாடு தான். நீங்க வெறும் சோறு, இட்லி, தோசை இதை மட்டும் சாப்பிட்டு மாவுச்சத்து சாப்பிட்டு விட்டமின்ஸ் எடுக்காம, மினரல்ஸ் எடுக்காம, ப்ரோட்டீன் எடுக்காம, எசென்ஷியல் ஃபேட்ஸ் எடுக்காம சாப்பிடுறது வீட்டு சாப்பாடு தான். சோ வீட்டு சாப்பாடா, வெளியில சாப்பாடா, இந்த சாப்பாடா, அந்த சாப்பாடுலாம் கேள்வியே கிடையாது. ஓகே, நீங்க வந்து வெளியில அன்ஹெல்தி ஃபுட், ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட அவாய்ட் பண்றது ரைட், ஃபைன். பட் நீங்க எதை அவாய்ட் பண்றீங்களோ அதை விட எது சாப்பிடாம விடுறீங்களோ அதுதான் வந்து உங்க ஹெல்த் வந்து ரொம்ப மிக பாதிப்பு உண்டாக்கும். சோ நீங்க வீட்டு சாப்பாடு சாப்பிட ரொம்ப நல்லது, நான் எதுவுமே உங்களை வந்து இல்லைன்னு சொல்ல. பட் நீங்க வீட்டு சாப்பாடை கரெக்டா வந்து நியூட்ரிஷனலி பேலன்ஸ் பண்றீங்களா? அதுதான் the most important question. ரீசென்ட்லி கூட ஐசிஎம்ஆரோட ஒரு புது ஸ்டடி வந்துச்சு. இந்தியன்ஸோட அந்த ஓவர் அப்சஷன் வித் கார்போஹைட்ரேட், ஸ்பெசிபிக்லி கிரெயின்ஸ் மேல மட்டும், இந்த இட்லி, தோசை, சோறு 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 மட்டும் சாப்பிட்டு எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணனால இன்னைக்கு டயபெட்டிக் கேபிட்டலா உலகத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் நிறைய மற்ற ஃபேக்டர்ஸ் உண்டு. பட் வீட்டு சாப்பாடு சாப்பிடனால நீங்க ஹெல்த்தி ஆக முடியாது. சுத்தி இருக்கவங்களை பாருங்க, நிறையவங்க நீங்க பார்க்க முடியும் வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுற அப்படின்னு சொல்லலாம். பட் அதுக்கு அர்த்தம் வந்து ஹெல்த்தி ஆக முடியாது. நீங்க நியூட்ரிஷனலி பேலன்ஸ் ஃபுட் சாப்பிட்டாதான் நீங்க ஹெல்த்தி ஆவீங்க.